ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகரின் இருவேறு இடங்களில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் மா தனபால் தொகுதி மேம்பாட்டு திட்ட நிதியின் கீழ் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர் கோபுர மின் விளக்குகள் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. அரக்கோணம் பழனிப்பேட்டை விபி கோயில் தெரு எதிரிலும் கணேஷ் நகர் 3வது தெருவிலும் தலா 7,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் உயர் கோபுர மின் விளக்கு அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி இரு இடங்களிலும் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கோவையில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பங்கேற்று வாழ்த்தினார். குனியமுத்தூர் JJ நகரில் மஸ்ஜிதுல் கைஃப் அனபி சுன்னத் ஜமாத் சார்பில் டாக்டர் முஸ்தபா தலைமையில் செயலாளர் MS பீர் முகமது, முத்தவள்ளி ஜலாலுதீன், பொருளாளர் S அப்துல் ரஜாக் ஆகியோர் முன்னிலையில் 22ஆம் நாள் இஃப்தார் நோன்பு திறப்பு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் குனியமுத்தூர் பகுதி கழக செயலாளர் மதனகோபால், கரும்புக்கடை பகுதி கழக செயலாளர் MS உசேன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பேசுகையில், சிறுபான்மையினருக்கு என்றுமே துணையாக நிற்பது அதிமுக தான் என தெரிவித்தார். இஸ்லாமியர்களுக்கு சகோதரராக இருந்து பணியாற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, பல்வேறு நிகழ்வுகள் இருக்கிறது தெரியும். எங்க இருக்கக்கூடிய கபர்ஸ்தான் எல்லாம் நீங்க கேட்டதுக்காக இன்னைக்கு 50 ஆண்டு காலமாக செய்ய முடியாது. கபர்ஸ்தான் பாலக்காடு மேட்டூர்ல சூழல் அமைத்து கொடுத்தோம். அதே போல இன்றைக்கு நல்ல அமைச்சராக இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா 5 மாநிலத்தை நிறுத்தி கூட 6 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்து 10 கோடி உயர்த்தி கொடுத்தது என்னுடைய முயற்சியாக எடப்பாடியார் பண்ணி கொடுத்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு 3.5% இடஒதுக்கீடுக்கு ஆணையம் வைத்து வழக்குகளில் வைத்து உறுதுணையாக இருந்ததும் நாங்கள் அன்னைக்கு எடப்பாடியார் உதவியாக இருந்தாரு. பஞ்சுலத்தை கட்டி முடிப்பதற்கு உதவியாக இருந்த 10 கோடி மதிப்பில் நாகூர் கஜா கோயில் இன்சார்ஜா இருக்கும்போது அங்கே குளக்கரை இருந்த போது 5 கோடி ரூபாய் எடப்பாடி முதலமைச்சர் இருந்து கேட்டு நிதியை பெற்று பண்ணி கொடுத்தோம். அதே போல இன்னும் உடமாக்கூடிய மாறு ஓய்வூதியம் கூட 1,300 ரூபாயை உயர்த்தி கொடுத்தோம். நம்மள உயர்த்தணும். அது இப்படி சொல்லிட்டே போலாம். என்றைக்கும் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். நம்முடைய பகுதியை பொறுத்தவரைக்கும் எல்லாம் சகோதரர்களாக இருந்து இதே போல இன்றைக்கும் பணியாற்றுவோம். என்றைக்கும் உங்களுக்கு எதுனா நாங்களாகவும் எங்களுக்கு நீங்களா வருவீங்க. மாற்றுக்கிறது. கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் நடந்த நிகழ்ச்சியில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். வடவள்ளி பகுதியில் முப்பெரும் முதல்வர்களான புரட்சித் தலைவர் MGR, புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தமிழர் எடப்பாடி K பழனிசாமி ஆகியோரது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பங்கேற்று 10,000க்கும் மேற்பட்ட மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், திமுக அரசு 5 ஆண்டுகளில் மக்களிடமிருந்து 5 லட்சம் ரூபாய் வரை எடுத்துக்கொண்டு மகளிர் உரிமை தொகையாக தற்போது 5,000 கொடுத்ததாக விமர்சித்தார். 3 மாசம் நீங்க தேர்தலுக்கு முன்னாடியே 3 மாசம் 3,000 போட்டீங்க. 28 மாசமா கொடுக்கல. 28,000 ரூபாய் ஏன் போடல? ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் 28,000 போட்டுக்கணுமா? நீங்க என்ன பண்ண வந்தது கொடுக்கறேன். 28 மாசம் கொடுக்கல, 28,000 போட்டுக்கணும் வேண்டாமா? அப்ப இது யார் ஏமாத்துறது? இதுதான் திமுக. ஆகவே நீங்க பாத்து இது மட்டுமல்ல, 3,000 5,000 போட்டு பொங்கலுக்கு 3,000 எல்லாம் கொடுத்துட்டு, ஆனால் 1,000 2,000 5,000 போட்டுட்டு 21ல நீங்க எல்லா பொருளும் பாத்தீங்கன்னா அரிசி எவ்வளவு வாங்கினீங்க, எண்ணெய் எவ்வளவு வாங்கினீங்க, பருப்பு எவ்வளவு வாங்கினீங்க, சர்க்கரை எவ்வளவு வாங்கினீங்க, இதெல்லாம் கணக்கு போடுங்க. கரண்ட் பில் எல்லாம் சேர்த்து போட்டீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த 5 வருஷமா திமுக உங்க எடுத்தது ஒவ்வொரு குடும்பத்துக்கு 4 லட்சம் 5 லட்சம் போயிருச்சு உங்க பணம். திமுக எடப்பாடி இருந்திருந்தா 5 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு மீதி. போய் கணக்கு போட்டு பாருங்க. நான் விளையாட்டுக்கு பேசல, சிந்தித்து பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5 லட்சம் ரூபாய் உங்க பணத்தை எடுத்துட்டாங்க. அதிமுக அம்மாவோட அந்த பணம் கூட்டி இருந்திருக்கும். எடுத்துட்டு 2,000 3,000 5,000 கொடுக்குறாங்க. ஆகவே இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இந்நிகழ்ச்சியில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி முன்னிலையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட தாவேக கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து முன்னாள் அமைச்சர் வாழ்த்தினர். இந்நிகழ்ச்சியில் கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளர் அம்மன் K அர்ஜுனன், கழக அம்மப்பேரவை இணை செயலாளர் KR ஜெயராம், கழக மாணவரணி செயலாளர் சிங்கை G ராமச்சந்திரன் மற்றும் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக MGR இளைஞரணி தலைவர் வடவள்ளி கருப்புசாமி உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே வடவேரியில் நடைபெற்ற விழாவில் அதிமுக நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் காமராஜ் பங்கேற்று கலையரங்கத்தை திறந்து வைத்தார். முன்னதாக அவர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கலையரங்கம் கட்டுவதற்காக தனது தொகுதி மேம்பாட்டு நிதி 8.5 லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்திருந்தார். அதற்காக அவருக்கு பொதுமக்கள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் குடவாசல் தெற்கு ஒன்றிய செயலாளர் பாப்பா சுப்பிரமணியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். கோவையில் புதிதாக அமையவுள்ள பொது விநியோக கட்டிட பணிகளுக்கான பூமி பூஜையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தார். சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி 26வது வார்டு பீளமேடு விகே ரோடு பகுதியில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 26 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் கட்டப்படும் பொது விநியோக கட்டிடத்திற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதற்கான விழாவில் கழக அம்மா பேரவை இணை செயலாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராம் பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்போரூர் பகுதியில் திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டினை கண்டித்து தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம், தலைமை கழக பேச்சாளர் முருகுமாறன் உள்ளிட்டோர் பங்கேற்று திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டினை கண்டித்தும் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்தும் தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். திருப்போரூர் பேரூராட்சி நகர கழக செயலாளர் சிவராமன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பிரச்சார கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நெல்லையில் அதிமுகவின் முத்தான தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்கள் மற்றும் மரக்கன்றுகள் மாநகர் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் மக்களிடம் வழங்கப்பட்டது. பாளையங்கோட்டை தொகுதிக்குட்பட்ட சமாதானபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா பங்கேற்று அதிமுக ஆட்சியின் சாதனைகளையும் திமுக அரசின் வேதனைகளையும் மக்களிடம் எடுத்துரைத்தார். பிரச்சார ஏற்பாட்டினை மாநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KJC ஜெரால்ட் செய்திருந்தார். நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் சுதா K பரமசிவம், மாவட்ட அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரம் தங்கச்சி மடத்தை சேர்ந்த 2 மீனவர்களின் குடும்பத்தினருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் நிதி உதவி வழங்கினார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 2 மீனவர்களின் குடும்பத்தினரை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் ஆறுதல் கூறியதோடு மீனவர்களையும் படகையும் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் இரு குடும்பத்தினருக்கும் நிதி உதவி வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதிக்குட்பட்ட மேனாங்குடி ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடம் திறக்கப்பட்டது. மேனாங்குடி ஊராட்சியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆர் காமராஜின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 15,75,000 ரூபாய் மதிப்பில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கட்டிடத்தை அதிமுக முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் காமராஜ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் வேளச்சேரியில் நடைபெற்றது. தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் MK அசோக் தலைமையில் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் KM ஆனந்த் ஜோஷி முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வேளச்சேரி மற்றும் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. வேலூர் மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பாக ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சத்துவாச்சாரி மேற்கு சைதாப்பேட்டை பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநகர மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு கலந்து கொண்டு 2100 இஸ்லாமிய குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் படியம்பக்கத்தில் முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் KC வீரமணி, ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். வாலாஜா மத்திய ஒன்றிய கழக அவைத்தலைவர் படியம்பக்கம் மூர்த்தி ஏற்பாட்டில் ஒன்றிய கழக செயலாளர் VK ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் மற்றும் மகளிர் தினத்தையொட்டி சென்னை அம்பத்தூர் தொகுதிக்குட்பட்ட ICF காலனி டவர்லைன் சாலை பகுதியில் அதிமுக சார்பில் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக செய்தி தொடர்பாளர் நிர்மலா பெரியசாமி, மாநில MGR மன்ற துணை செயலாளர் குரலரசு ஜெயபாரதி ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இதையடுத்து சுமார் 3000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அம்பத்தூர் தெற்கு பகுதி செயலாளர் CV மணி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பூண்டி ஒன்றிய அதிமுக சார்பில் எல்லப்பநாயுடுபேட்டை ஊராட்சியில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது.
இதில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான BV ரமணா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 500 பெண்களுக்கு சேலை வழங்கி உரையாற்றினர். மாவட்ட அம்மப்பேரவை செயலாளர் KPM எழிலரசன், மாவட்ட துணை செயலாளர் L செந்தில்குமார், மாவட்ட இளைஞரணி தலைவர் புங்கத்தூர் D தேவா, அம்மப்பேரவை இணை செயலாளர் வள்ளிமாப்பேட்டை E ஸ்ரீனிவாசன், வர்த்தக பிரிவு மாவட்ட தலைவர் சதீஷ், ஒன்றிய செயலாளர் ராமஞ்சேரி S மாதவன் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட விவசாய அணி தலைவர் GN நாகராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.